யோகீஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுல எந்த மாதிரியான பலன்கள் நடைபெற இருக்குது, மேலும் இந்த வருடம் இவர்களுக்கு மிகவும் இனிமையான வருடமாக அமைவதற்கு என்ன வழிபாடுகளும் பரிகாரங்களும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்ன்றத இந்த பதிவில் விரிவா காண இருக்கிறோங்க. நேயர்களே, இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பார்த்து பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. மகர ராசி நேயர்களே, நிலையான புத்தியும் செயலும் கொண்டவங்களாக நீங்க இருக்கிறீங்க. தந்திரம் அறிந்தவர்கள்ங்க. நீங்க கொஞ்சம் முன்கோபம் உங்களுக்கு உடையதாக இருக்குது. அதிக பணம் சேர்க்கக்கூடிய திறமை உடையவர்களாகவும் அதுல ஆர்வம் மிக்கவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க தாங்க நீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க அளந்து செய்யக்கூடிய சிந்தனைக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க தாங்க நீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போனா, உங்களுக்கு வருட பலன்னு பார்க்கும் பொழுது வருட கிரகங்களான 4 கிரகங்கள் இதுல மிக முக்கியத்துவ பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அது எந்த கிரகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான், ராகு பகவான், சனி பகவான் மற்றும் கேது பகவான். இவங்க 4 பேர் தாங்க இந்த வருட பலன்ல அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அதனால இவங்க உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல அமைந்திருக்கிறாங்க, எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்கன்றத பார்க்கலாங்க. முதல்ல சனி பகவானானவர் உங்களுக்கு 2ஆம் இடம் என்னும் இடத்துல, அதாவது 7.5 சனியில இப்ப பாத சனி நடக்கக்கூடியதாக இருக்குதுங்க. 2ல சனி இருக்கும் பொழுது அது பாத சனி என்று அழைக்கப்படுதுங்க. சனி பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமைந்திருக்கிறாருங்க. இந்த பாத சனி என்பது பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க இளமையில ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு முதல் சுற்றாக இந்த 7.5 சனி இருக்குதுன்னா, அதனால உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல மந்தம் இருக்கக்கூடியதாகவும் ஞாபக மறதி இருக்கக்கூடியதாகவும் சுறுசுறுப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா, உங்களுடைய பொருட்கள் எல்லாம் திருடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வியாதிகள் கொஞ்சம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பொருட்கள்ல நிறைய சேதங்கள் வரக்கூடியதாக இந்த பாதச்சனி உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் பாத்தீங்கன்னா, வீட்டை விட்டு நிறைய பேர் வெளியே சென்று இருப்பதற்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது தன்னுடைய வீட்டை விட்டு ஹாஸ்டல்ல போய் தங்கி படிப்பாங்க மாணவர்கள், இல்ல வேலை செய்யக்கூடியவங்க வெளி ஊர் வெளிநாடுகளுக்கு சென்று வாழக்கூடிய நிலை இந்த பாதச்சனி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இதுல 2ஆம் தர, அதாவது 40 வயசுல இருக்கிறாங்க, ஒரு 35 வயசு 30 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் சுற்று சனி, 2ஆம் சுற்று 7.5 சனின்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்குங்க. அவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்க சனி பகவான்னு கேட்டீங்கன்னா, பொங்கு சனியாக இருப்பாருங்க. இந்த வயதுல உள்ளவர்களுக்கு மிகவும் இன்பமாக இருக்கக்கூடியதாக, அதாவது வாழ்க்கையில சனி பகவானால இது வரைக்கும் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணக்கூடியதா இருந்தாலும், இந்த பொங்கு சனியில அதுவும் அந்த கடைசி இந்த 2.5 வருடம் என்பது அவர்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய, அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடியதாக, எதிர்பார்த்த எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தனவரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்துல உறுப்பினர்கள் சேர்க்கை இருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கும். சொத்துக்கள் சேர்க்கை, இப்படின்னு எல்லா விதத்திலையும் சுகமான விஷயங்களை பெறுவதாக இந்த 2வது சுற்று நேயர்களுக்கு இருக்குங்க. 3வது சுற்று, அதாவது ஒரு 60 வயது 55 வயதுக்கு மேல்பட்டவர்களுக்கு இது 3வது சுற்று 7.5 சனியாக இருக்குங்க. அதன்படி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மரண சனி என்று சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வியாதிகளும் உடல் உபாதைகளும் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்ப இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானவர், அதாவது பாதச்சனின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் நல்ல சுப பலனை தரணும். அது எத்தனாவது சுற்றா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எனக்கு கஷ்டம் இல்லாம இருக்கணும், துன்பம் அவரால் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடியவங்களா நீங்க அவருக்கு எளிமையான பரிகாரங்கள் செய்யலாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தினம்தோறும் வீட்டுல ஒரு இரும்பு நாளான விளக்கு வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. இல்லைங்க, இரும்புல விளக்கு கிடைக்கல அப்படின்னா இரும்புல அந்த கிண்ண மாதிரி இருக்கிறத கூட வாங்கி வச்சுட்டு அதுல தினம்தோறும் நல்லெண்ணெய் ஊற்றி அவருக்காக ஒரு கருப்பு திரி போட்டு தினமும் நீங்க வீட்டுல மேற்கு பார்த்து ஏற்றி வையுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில பிரச்சனைகள் வராம லாபம் கிடைப்பதற்கு, தொழில் முன்னேற்றத்திற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க. மீண்டும் சொல்றேன், விளக்குல, இரும்பு விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி போட்டு தனியா அவருக்குன்னு மேற்கு பார்த்து மேற்கு நோக்கி ஏற்றி வைத்து சனி பகவானை நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்புங்க. கோயிலுக்கு சென்று நான் வழிபடணும் நீங்க நினைத்தீங்கன்னா, நீங்க சனிக்கிழமை
சனிக்கிழமைகளில் கூட பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு நீங்கள் காலையில் சூரிய உதயத்திலிருந்து சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே போய் அவருக்காக என்ன உங்களால் பண்ண முடியுமா, அபிஷேகம் பண்ண முடியுமா, அர்ச்சனை பண்ண முடியுமா, இல்லை விளக்கேற்ற முடியுமோ, எது உங்களால் பண்ண முடியுமோ உங்களுடைய முழு மனதோட அந்த வழிபாடை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடியவராக இருப்பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாருங்க. உபஜயஸ்தானம் என்னும் 3ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பது மிக மிக சிறப்புன்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த வருடம் முழுவதுமே ராகு பகவான் உங்களுக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறது மிக மிக சுபம் தான் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல அமர்ந்திருப்பதன் மூலமாக உங்களுக்கு இதுவரைக்கும் முயற்சிகளில் தோல்வி இருந்தாலும் இனிமேல் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்க இந்த ராகு பகவான் உதவக்கூடியவராக இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு வேலையும் நீங்க துணிஞ்சு செய்வதற்கான அந்த துணிச்சலை தரக்கூடியவராகவும் அவர் அங்க இருக்கிறாருங்க. மொத்தத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது மூலமாக பெண்கள், மாணவர்கள், தொழிலதிபர்கள், ஆண்கள் இப்படி எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் உங்களுடைய வேலைகளில் உங்களுக்கு தைரியம், வீரியம், சுறுசுறுப்பு, வெற்றி அனைத்தையும் தரக்கூடியவராக இந்த 3இல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ராகு இருக்கிறாருங்க. இதில் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சிற்றின்பம்ங்க. ராகு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருப்பதன் மூலமாக என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனதில் உள்ள ஆசைகளை தூண்டி விடுவாருங்க. அதாவது டிஸ்கோ போகணும், பப்புக்கு போகணும், ட்ரிங்க்ஸ் பண்ணணும், ஸ்மோக் பண்ணணும், இந்த மாதிரியான சினிமாவுக்கு போகணும், அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு வாங்கணும், நகை வாங்கணும், இந்த மாதிரியான ஆசைகளை அதிகமாக தூண்டிவிடக்கூடியவராக இங்கு உள்ள ராகுவானவர் உங்களுக்கு அமைந்திருக்கிறாருங்க. இந்த ஆசைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்து ராகுவினுடைய பலன் என்பது மிகவும் உங்களுக்கு இனிமையானதாக கண்டிப்பாக அமையக்கூடியதாக இருக்குதுங்க. சரி, இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ராகுவால் கிடைக்கக்கூடிய இந்த இன்பமானது ரெட்டிப்பாவதற்காக நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகளோ இல்லை பரிகாரங்களோ செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராகு பகவானுக்காக உங்களோடு, அதாவது தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா வேறு மொழி நபர்களை உங்கள் தொழிலுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸுங்க, அதாவது ராகு பகவான் முஸ்லீம்களை குறிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால கொஞ்சம் முஸ்லீம் நண்பர்களை உங்களோட உங்கள் தொழிலுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்வது என்பது மிக மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வேறு லாங்குவேஜ் ஏதாச்சும் இப்போ நீங்கள் இந்த வருஷம் கற்றுக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு மிக நல்ல பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாததை நீங்கள் புதுசாக கற்றுக்குங்க, அது உங்களுக்கு மிகவும் நன்மையாக அமையுங்க. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் விதவைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ராகு காரகத்துவத்தை குறிக்கிறதுனால உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நீங்கள் செய்வது என்பது மிகவும் அற்புதமான பலன் இந்த ராகுவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானுக்காக துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கு போடலாம். அதை விட மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சனிக்கிழமையில் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம், சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்துக்குள்ள உங்களுக்கு ராகு பகவானுடைய வழிபாடு பண்ணலாங்க. அதாவது ஒரு ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ள கோயில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் ராகு பகவானுக்கு நீங்கள் விளக்கு போட்டு அவர்கிட்ட உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் மனமாற கேளுங்க. கண்டிப்பாக ராகு பகவானானவர் உங்களுக்கு அதை கொடுக்கக்கூடியதாக இருப்பாருங்க. ஏன்னா லௌதிக வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணுறவர்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தாங்க. அவர் கண்டிப்பாக நம்மளுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியவராக இருப்பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் தாய், மனை, வீடு, வாகனம், உறவுகள் அப்படின்னு குறிக்கக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பகவானானவர் அமைந்திருக்கிறார். இங்க குரு பகவான் இந்த இடத்துல அமைந்திருப்பது சிறப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறது மூலமாக உங்களுடைய உறவினர், நண்பர்கள் விரோதத்தை தரக்கூடியவராக இருக்கிறாருங்க. மேலும் தாயுடைய உடல்நிலையில் பாதிப்பு இருக்கக்கூடியதாகவும் தாயுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்காகவும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளிலும் அலைச்சல் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வெற்றியை கொடுத்தாலும் அந்த வெற்றிக்காக 4ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களை அதிகமாக அலைச்சல் பட வைக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நீங்கள் இந்த டைமில் எந்த ஒரு வேலையும் எச்சரிக்கையாக செய்யணும்.
இருக்கணுங்க. ஏன்னா உங்கள் மேலே வீண் பழி வருவதற்கான ஒரு அமைப்பு இருக்குங்க. எது நாள் வரைக்கும் இது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குதுங்க. அலைச்சல், உறவினர்களோடு விரோதம், இதெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குது. மிகவும் இந்த டைமில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் மே மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் என்னும் ரிஷப ராசிக்கு, அதாவது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்துக்கானவர் குரு மாறக்கூடியதாக இருக்காருங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சுபமான நிகழ்ச்சிகள் நடக்குங்க. ஏதாவது 3ஆம் இடத்துல வந்து டாக்குமெண்ட்ஸை குறிக்கக்கூடியதாகவும், இப்போ 5ஆம் இடத்துக்கு அவர் மாறினோம்னே நீங்கள் நிறைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. நிறைய மகிழ்ச்சியான வீடு, வாகனம் எல்லாம் உங்களுக்கு அமைவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாக 5இல் செல்லக்கூடிய குரு, அதாவது மே மாதத்திலிருந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரக்கூடியதாக இருக்குங்க. பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொன் பொருள் சேர்வதற்கான அமைப்பு அதிகமாக இருக்குங்க. அப்புறம் வந்து குழந்தைக்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு 5இல் செல்லக்கூடிய, அதாவது மே மாதத்திலிருந்து குழந்தை அவர்களுக்கு கிடைப்பதற்காக அதிக வாய்ப்பு உருவாகக்கூடியதாக இருக்குங்க. மேலும் கௌரவம், மரியாதை எல்லாம் ரெட்டிப்பாகுவதற்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த மே மாதத்திலிருந்து இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானும் குரு பகவானும் நல்லா ஹெவியா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால உங்களுக்கு தன விருத்தி, பொருள் விருத்தி, தொழில் விருத்தி அனைத்தும் நடைபெறக்கூடியதாக இருக்குங்க. இப்போ இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீங்க கொஞ்சம் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது, இந்த வீடு வாகனங்கள்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க வந்து ஒரு மே மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணி வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவானானவர் எந்த இடத்துல அமைந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது பகவானானவர் உங்களுக்கு 9ல் அமைந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறாருங்க. அது அந்த இடம் அவருக்கு அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. அதாவது அது அங்கே அவர் அமர்ந்திருப்பதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தையோட கருத்து வேறுபாடு நடைபெறுவதற்கும், தந்தையோடு பிரச்சனை வர்றதுக்கு, சண்டை வர்றதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க. மேலும் வந்து 9ஆம் இடம் என்பது அது நீண்ட தூர பயணம்னு சொல்லப்படுதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கேதுன்றது ஆன்மீக கிரகமாக இருக்கிறதுனால யாரெல்லாம் ரொம்ப தூரத்தில் போய் கடவுளை தரிசிக்கணும், அதாவது ஒரு நான் டூர் மாதிரி ஒரு 10 நாள் டூர் போய் நான் எல்லா சாமியும் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போகலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, காசு இருந்தால் தானே நான் போக முடியும்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுதுங்க நேயர்களே. ஆனால் அதற்கு நீங்கள் இப்போ முயற்சி பண்ணீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும்ன்றதை நான் சொல்ல வரேங்க. இது வரைக்கும் முயற்சி பண்ணி முடியலன்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இந்த வருடத்தில் கண்டிப்பாக நீங்கள் சென்று பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். மேலும் இந்த 9ஆம் இடம் என்பது தர்மத்தை குறிக்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க தர்மத்தை செய்யுங்க. அதாவது கேது பகவான மோட்ச கிரகம்னு சொல்லக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த டைம்ல நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை மோட்சத்துக்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்குங்க. அதாவது ஊழ்வினை ரொம்ப எளிதாக கரையக்கூடியதாக இருக்குங்க. அதனால இந்த டைமை பயன்படுத்திக்குங்க. யாருக்கெல்லாம் ஊழ்வினைகள் அதிகமாக இருக்கு, உங்களுக்கே தெரியும் நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கோன்னு, அதில் இந்த டைமை நீங்க 9ல் கேது இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு உங்களால் முடிந்த தான தர்மங்களை நீங்க செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை என்பது மிக மிக அற்புதமாக ஊழ்வினைகள் கரைந்து அமையக்கூடியதாக இந்த 9ல் உட்கார்ந்திருக்கும் கேது இருப்பாருங்க. மேலும் 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம் என்றும் சொல்லப்படுதுங்க. அதனால கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் மற்றும் இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குங்க. அப்புறம் பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துல மகர ராசி ஆண்கள், பெண்கள் மற்றும் மாணவர்கள், அரசியல்வாதிகள்னு எந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்காக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நான் சொன்ன இந்த சின்ன சின்ன எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக அருமையானதாக இருக்குங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.